மக்களே இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. 3வது ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி வந்து டாஸ்க்ல எவிக்ட் ஆயி வெளியில போறாரு. டாஸ்க்ல எவிக்ட் ஆயி போறதுக்கே, நம்ம விஜே பார்வதி அக்கா வேற லெவல்ல கொண்டாடுறாரு. அதாவது கொண்டாடுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, "ஓ! சபரி வீட்ட விட்டு போயிட்டான், வெளியில வந்துட்டான், எவிக்ட் ஆயிட்டான். ஓ! சோல்ல டாஸ்க்ல இருந்து அவன் இப்ப வெளியில மொத்தமா வீட்ட விட்டு தாட்டிட்டாலே" இந்த அம்மா ரொம்ப வேற லெவல்ல கொண்டாடுவாங்க. ஏன்னா, சபரி மேல கிரஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலியும் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் எப்படா வெளியில போவான்? சப்புரி ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு நம்மள தூக்கிட்டானே! அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒரு தட்டி விட்டுருங்க. ஷேர ஒண்ணு தட்டி விட்டுருங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும் மறந்துடுறீங்க மக்களே. அடுத்தடுத்து நம்ம அப்டேட் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுமா இல்லையா? என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விஜே பார்வதி வந்து இப்ப டாஸ்க்ல சபரி வெளிய இருந்துக்கே அவ்ளோ கொண்டாடுறாங்க. மொத்தமா பிக் பாஸ் ஹவுஸ் விட்டெல்லாம் போயிட்டாங்கன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியில வந்தா ட்ரீட்ரா அப்படின்னு மாரி கூட சொல்லிருவாங்கன்னு நெனைக்கிறேன். சபரி டாஸ்க்ல இருந்து வெளியேறுறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, புரணி பேச கிளம்பிட்டாங்க. யார் யாரு நம்ம திவாகர் அண்ணன், பார்வதி எல்லாம் வந்து என்ன இருந்தாலும் கமருதீன் வந்து நடிக்கிறான். கமருதீன் வந்து பயங்கரமா நடிக்கிறான். நாமினேஷன் லிஸ்ட்ல வந்ததுக்கப்புறம், கமருதீன் பயங்கரமா நடிக்கிறான் அப்படின்றது திவாகர் சொல்றாரு. சபரியும் ஆமாண்ணா கொஞ்சம் நடிக்கிற மாரி தானே தெரியுது அப்படின்னு. அதுக்கு திவாகர் எப்படியெல்லாம் என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தான். அது இதுன்னுலாம் பேசிட்டு இருந்த பையன் இந்த வீக் ஃபுல்லா அண்ணா திவாகர்ண்ணா நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்கிறான்னா, நீ கவனிக்கணும். இந்த இடத்துல அவன் நடிக்கிறான் அப்படிங்கிறான். அத வந்து விஜய் பார்வதி ஆமாண்ணே அவன் நடிக்கிறானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு பேசிட்டு அப்படியே படமாறுறாங்க. ஆனா ஒரு விதத்துல கமருதீன் போன வீக்க விட இந்த வாரம் நாமினேஷன் ஒன்னையும் உண்மையாலுமே மக்களே நடிக்கிறாரோன்னு தோணுது. எனக்கும் தோணுது. உங்களுக்கு தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு பக்கம் திவாகரும், பார்வதியும் உட்கார்ந்து சிஞ்சக் சிஞ்சக் திவாகரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா போன எபிசோடு பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி எபிசோடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் நல்ல கேம் ஆடிட்டு இருக்கிறவங்க. இப்ப வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மாயா ஆடின எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாயா வந்து விஜய் ஆண்டனி வந்து தனியா அவரு ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சூப்பரா பக்காவா விளையாண்டுட்டு இருந்தாரு. கடைசியில அவரு வந்து ஆண்டனி வந்து எங்க அண்ணன் அப்படின்னு மாயா எப்ப சொன்னாங்களோ, அதோட அந்த கதை முடிஞ்சத நீங்க பார்க்கலாம். அந்த மாரி தான் விஜே பார்வதி வந்து நம்ம இவர வந்து விஜய் பார்வதி, திவாகர் வந்து ஏதோ ஒரு அப்படியே இமினேட் பண்ணியே கிட்ட போயிட்டே இருக்கிறாரோன்னு தோணுது. ஆனா கம்ருதீன் அத கரெக்ட்டா கேட்ச் பண்றாரு. திவாகர் பவுலிங்ல ஓரளவுக்கு கோர்ட்ல வந்திருப்பாராட்ட இருக்குது. கிளாப்ஸ்லாம் விழுகுது. அதனால திவாகர் அண்ணேன்னு ஒட்டுதுன்னா நம்ம நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுக்கலாமோன்னு ஒரு கேம் போட்டு விளையாடுற மாரி தெரியுது. எனிவே இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல சபரி வெளியேறிறாங்க. அத வந்து நம்ம விஜய் பார்வதி கொண்டாடுறாங்க. கம்ருதீன் நடிப்பு, இவங்க நடிப்பு, அவங்க நடிப்புன்னு நடிப்புக்கெல்லாம் பேர் போன நடிப்புக்காரங்க உள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாவே தெரியும் பிக் பாஸ்ல எல்லாருமே நடிக்கிறாங்க. ஏன்னா இங்க நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம உள்ள இருக்கணும்னா வெளியில யாரையாவது நடிச்சு துரத்தணுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதைத்தான் உள்ள இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு விதத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி, திவாகர், சபரியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மனாலையும் உணர முடியுது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்க, கமெண்ட்ட தட்டி விடுங்க மக்களே. கமெண்ட் போட்டீங்கன்னா, கமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கன்டென்ட் கிடைக்கும். நீங்க குடுக்குற கமெண்ட்ட வச்சு நம்ம அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண வசதியா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.